பிக் பாஸ் வீட்டை விட்டு வினோத் பணப்பெட்டி எடுத்துட்டு வந்து வெளியே போயிட்டாரு. போறக்கு முன்னாடி ரொம்பவே வந்து அழுதாரு. பார்த்த நமக்கே ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு. ரம்யா, வியானா, திவ்யா இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரம்யா வந்து சொல்றாங்க, அவர் பணப்பெட்டி எடுக்கும்போது விக்ரமும் அரோராவும் எப்படி சிரிச்சாங்கன்னு பாத்தீங்களா? எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. ஸ்கெட்ச் போட்டு தான் வந்து வினோத் அண்ணாவை பணப்பெட்டி எடுக்க வச்சுட்டாங்க. விக்ரமும் அரோராவும் மாத்தி மாத்தி அந்த பணப்பெட்டிக்கிட்டே நின்றனால அவர் பயந்து வந்து எடுத்துட்டாரு. அரோரா கிட்ட உள்ள இருக்கும்போது நீ எடுத்திருப்பியா அப்படின்னு கேக்குறா. அவ இல்லன்னு சொல்றா. அப்புறம் எதுக்கு வினோத் அண்ணா கிட்ட அந்த கேம் விளையாடணும்? நான் இந்த இடத்துல அடிச்சு சொல்றேன், அவர் இப்ப வெளியே போல அப்படின்னா அவருதான் வந்து டைட்டில் வின்னர் ஆயிருப்பாரு. விக்ரம், அரோரா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து வின் பண்ண மாட்டாங்க. ஓட்டிங்லயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து வினோத் தான் இருந்தாரு. மக்களோட மனசையும் வந்து வின் பண்ணிருக்காரு. இப்ப போல அப்படின்னா அவர் தான் வந்து டைட்டில் வின் பண்ணிருப்பாரு அப்படின்னு செம கோவத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. பணப்பட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அரோரா, விக்ரம் இவங்க 2 பேரும் சிரிச்சது நீங்க பார்க்கணும். சாண்ட்ரா உள்ள இருந்து ஓடி வந்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வினோத் வந்து எனக்கு இந்த அமௌண்ட் போதும், இதுக்கப்புறம் என்ன வேணாலும் நான் வெளியே போய் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாட்டர் மெலனை கட்டி பிடிச்சிட்டு எல்லாருக்குமே சாக்லேட் எல்லாம் வந்து ஊட்டி விட்டாரு. ரம்யா சொன்ன மாதிரி வினோத் போனதுக்கு விக்ரம், அரோரா காரணம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.